திருவத்தூர் ராஜக்கடை சிவகங்காபுரத்துலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு இபி லைன் வந்து மீட்ரு ரீடிங் எடுக்க வந்தாங்க. இன்னைக்கு ரீடிங் எடுக்க வந்தாங்க. எவ்வளோ கரண்ட் பில்லுன்னு கேட்டால் 11,358 ரூபான்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் இவ்வளோ காசு நான் கட்டினதே கிடையாது. மே மாதம் மட்டும் தான் ஜாஸ்தியாக வரும். அதுவும் 5,000 ரூபா மட்டும் தான் கட்டுவேன். ஆனால் இந்த வாட்டி அதுவும் ஜூலையில் வந்து கரண்ட் பில் எடுத்து 11,358 ரூபா சொல்கிறாங்க. எங்களால் தாங்கவே முடியல. அநியாயமாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி கேட்டால் கரண்ட் பில் நாங்கள் ஏற்றிருக்காங்க கவர்மெண்ட்டு. என்னங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கவர்மெண்ட்டை கேளுங்க, எங்களை ஏன் கேட்குறேன்னு கேட்குறாங்க. என்ன பதில் சொல்கிறது? கார்டில் எழுதுனாலும் எழுத மாட்டாங்க. எழுத மாட்டா உங்களுக்கு மெசேஜ் தான் வரும். மெசேஜை பார்த்தா இவ்வளோ கரண்ட் இருக்குது. நாங்கள் என்ன தான் பண்ணுறது? அத்தியாவசிய தேவைக்கே அவஸ்தைப்பட்டுக்கிறோம். நீங்கள் கரண்ட் பில்லை இவ்வளோ வாங்கினீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? இந்த கவர்மெண்ட்டு மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய் கொடுக்குது. இது அநியாயமாக தெரியலையா? இதை யாரும் கேட்க மாட்டீங்களா? வணக்கங்க, என் பேர் சுஜாதா. நான் ராஜாக்கடை திருவத்தூர்லேருந்து பேசுகிறேன். கரண்ட் பில் ரொம்ப ஜாஸ்தியாக வருது. கேட்டால் கவர்மெண்ட் தான் ஏற்றிட்டேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியலையே. எங்கள் குடும்ப செலவை நாங்கள் பார்க்குறதா இல்லை கரண்ட் பில் கட்டுறதா? ஒரு ஸ்டோர் வாங்கினாலே எங்களுக்கு கம்மியாக தான் ஆகுது, 5,000 ரூபாய் தான் ஆகுது. கரண்ட் பில் 8,000 போது நெஞ்சே வடிக்குதுங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு நாங்கள் 3,000 ரூபாய் வரும். மே மாதம் மட்டும் ஒரு 5,000 ரூபாய் வரும். ஏன்னா அங்கே கொஞ்சம் ஏசி யூஸ் பண்ணுறதுனால. இப்போ ஏசி கூட கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். கரண்ட் பில் அதிகமாகுதுன்றதுனால அப்பவும் 8,000 வருதுன்னா நாங்கள் என்னதான் பண்ணுறதுனே தெரியலையே. முதல்ல ஒரு தடவை ஏற்றுனேன்னு சொன்னாங்க. அப்போ கூட இவ்வளோ வரல. இப்போ ஏற்றலன்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ வந்திருக்குன்னா அப்போ அது என்னென்ன தெரியலையே. அப்போ கவர்மெண்ட் தான் அதுக்கு பதில் சொல்லணும். எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது கூட எங்களுக்கு கிடையாதுங்க 1000 ரூபாய் கூட. ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய் வாங்குறேன்றாங்க. அது எந்த அளவுக்கு தெரியல எங்களுக்கு. கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுக்குறேன்ட்டு இவ்வளோ விலைவாசி ஏற்றி வச்சுக்கிறாங்க. வரி ஏற்றுறாங்க. வீட்டு வரி கட்டுறோம், தண்ணி வரி கட்டுறோம், எல்லாமே கட்டுறோம். எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் என் பேர் ஜான்சி. நான் வந்து திருவொற்றியூரில் ராஜாக்கடை சிவகங்காபுரத்தில் இருக்கேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட்டு மார்ச் அண்ட் ஜனவரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து 1,700 ரூபாய் 1,600 ரூபாய் தான் வந்திருக்கு கரண்ட் பில்லு. ஆனால் அதே இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 7,517 ரூபாய் வந்திருக்கு. இப்போ இந்த எங்கள் அப்பா வந்து ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பென்ஷனே பார்த்தீங்கன்னா 4,500 ரூபாய். அதுலேருந்து டபுளாக இருக்குது கரண்ட் பில்லு. இப்போ எங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க? இந்த ஆட்சி ஏன் இப்படி இருக்குது? அதை யாருமே கேட்கறதுக்கு இல்லையா? இப்படி பண்ணிட்டு இருந்தா என்னதான் பண்ணுவாங்க எல்லாருமே? அத்தியாவசிய தேவையே இப்போ எதுவுமே வாங்க முடியல. எல்லாமே ரேட் ஏறி கிடக்குது. இப்போ இதுவும் கரண்ட் பில்லும் ஏற்றிட்டாங்க. யூனிட் எழுத சொன்னால் அதுவும் எழுத மாட்டுறாங்க இதில். அப்போ நாங்கள் என்னதான் பண்ணுறது? யூனிட்டும் எழுதலாம். அது போன மாதம் இந்த மாதம் வச்சு நாங்கள் கால்குலேட் பண்ணிப்போம்ல. அதுவும் அவங்க பண்ணாமல் கேட்டால் கரண்ட் பில் ஏறிச்சுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்னதான் பண்ணுறது? எங்களுக்கு கரண்ட் பில்லு தான் நிறைய வருது. மேல் வீட்டில் இருக்க முடியல, ஜாஸ்தி வருது. எங்கள் பொண்ணு வீட்டிலோடய கிடையாது, 24 மணி நேரம் வேலைக்கு போயிருக்கா. அவளுக்கே 7,000 கரண்ட் பில் வருது. மொத்தத்தில் 2 பேருக்கும் சேர்த்து 18,000 கரண்ட் வந்துருக்கு. 6,000, 3,000, 1,500 ரூபா இப்படி தான் வந்து இப்போ நிறைய வருது கரண்ட் பில். ஒன்றுமே கேட்கல. எல்லாமே இபி ஃபோன்லேயே தானே இப்போ கட்ட சொல்கிறாங்க. கார்டுனே எழுத மாட்டேங்கிறாங்க. அவங்க மெசேஜ் போடுறாங்க இவ்வளோ வந்திருக்குன்னா அதுபடி நாங்கள்